தீதும் நன்றும் பிறர் தர வாரா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். இவையெல்லாம் உதாரணங்கள். ஆம், இவை என்றுமே பொய்த்ததில்லை. இறை மறுப்பாளர்களுக்கும் சரி, அது இயற்கையாக நின்று பழிவாங்கும். இறை ஏற்பாளர்களுக்கும் சரி, அது இறைவனின் தண்டனையாக கீழிறங்கும் என்பது அவரவர் நம்பிக்கை. ஆம், என்ன நடக்கிறது? முன்னர் நடந்தது அமெரிக்கா என்கின்ற ஏகாதிபத்திய ஆளுமைக்கு நடந்தது. தன்னை ஏதும் எவரும் எதுவும் செய்ய முடியாது என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற சில தினங்களுக்கு முன்பாகவே, நான் வந்தால் பாலஸ்தீனத்தை அழித்து விடுவேன், காசாவை ஒழித்து விடுவேன், இஸ்ரேலுக்கு துணை நிற்பேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலே அங்கே ஒரு தீ பற்றியது. முழுதாக ஹாலிவுட் நகரத்தையே அழித்து ஒழித்தது. ஹாலிவுட்டில் இருக்கின்ற அத்தனை ஸ்டூடியோக்களையும், மிகப்பெரிய மாட மாளிகைகளையும், கோபுரங்களையும், பங்களாக்களையும் சாம்பலாக்கிவிட்டுத்தான் அந்த தீ ஓய்ந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே அழிந்தது என்று சொல்வார்கள். அதேபோல் இங்கே ஒருவன் கொக்கரித்துக் கொண்டிருந்தான். பெஞ்சன்யாகு, இஸ்ரேலின் பிரதமர், இஸ்ரேலின் அதிபர். என்னவானது? இங்கே ஒரு தீ பரவியது. ஆம், கடந்த புதன்கிழமை காலை முதல் தீ பரவியதாக சொல்லப்படுகிறது. லாட்ரூன், நெவ்ஷாலோம் மற்றும் எஸ்டோல் காடுகள் பற்றி எரிகின்றன. ஏறக்குறைய 5000 ஏக்கர் நிலம் தீக்கிரையாகி இருக்கிறது. ஜெருசலத்திலிருந்து டெல் அவிவ் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையே தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதால் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கிறது. பல்லாயிரம் பேர் இடத்தை காலி செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆம், இந்த காட்சி எங்கோ கண்டது போல் இருக்கிறதே. ஆம், காசாவில் குண்டுமழை பொழிந்து அப்பாவிகள் பல்லாயிரம் பேரை அடித்தொழித்தார்களே குடிமக்களை. எதையெல்லாம் செய்யக்கூடாதோ போர் நேரத்தில் அதையெல்லாம் அத்துமீறி செய்து அட்டூழியம் புரிந்தது இந்த இஸ்ரேல். ஆம், மருத்துவமனையின் மீது குண்டுமழை பொழிந்தார்கள். மக்கள் கூடி நின்ற இடத்திலே குண்டுமழை பொழிந்தார்கள். குடும்பங்கள் வெளியே நின்று கொண்டிருக்க குண்டுமழை பொழிந்தார்கள். குழந்தைகள் தீக்கிரையானது. குழந்தைகள் அலறி துடித்தன. பசியால் அலறி துடிக்கும் கூட்டமே குழந்தைகளின் கூட்டமாக மாறிப்போனது. எல்லோரும் பிச்சைக்காரர்களாக, தெருவில் பராரிகளாக என்ன செய்வதென்று அறியாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சிகள் எவருடைய நெஞ்சையும் உருக்கவில்லையா? இறைவனின் பார்வைப்பட்டது. இஸ்ரேல் அடக்க முடியாது என்று இருந்து இருமாப்பு இன்றைக்கு அடங்கி போய் கிடக்கிறது இஸ்ரேல். அந்த தீயை எப்படி அணைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தீக்கிரையாக்கினார்களே காசாவை. அந்த தீ மொத்தமுமாக சூழ்ந்து இன்றைக்கு இஸ்ரேலில் புகுந்திருக்கிறது. டெல் அவிவ் நகரத்துக்கே பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 50% மேலான பொதுமக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது தெரியுமா? இந்த இஸ்ரேலில் இருந்து நாம் எப்பொழுது வெளியேறுவோம் என்று அவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே போர் பதட்டத்தில் அந்த நகரத்தை வைத்திருக்கின்ற, அந்த நாட்டை வைத்திருந்த இந்த கொடுங்கோடன் இன்றைக்கு முதல் முறையாக வாய் திறந்திருக்கிறான் இந்த பெஞ்சன்யாகு. ஆம், என்ன சொல்லுகிறான் அவன்? எங்களுக்கு உதவுங்கள், போர் நேரங்களிலெல்லாம் யாருடைய உதவியும் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று கொக்கரித்த அவன் இன்றைக்கு கையேந்துகிறான். எல்லோரும் எங்களுக்கு உதவுங்கள், இந்த காட்டுத்தீயை அணைக்க உதவுங்கள் என்று கதறுகிறான். அவனுடைய கதறல் ஒளி இன்றைக்கு காசா மக்களின் காதுகளிலே சங்கீதமாகத்தானே புகுந்திருக்கும். எவ்வளவு பெரிய அநியாயம், அட்டூழியம்! அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ உதவிகளை கூட தடுத்த கொடுங்கோலன் இவன். அதே கொடுங்கோலர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் இத்தகைய தண்டனைகள் உண்டு என்பதை அவர்கள் மறந்திருக்கிறார்கள். நிச்சயமாக எவரையும் விட்டுவிடாது இயற்கை, எவரையும் விட்டுவிடாது இறை நம்பிக்கை. ஆம், நிச்சயமாக அரசன் நின்று கொள்வான். காசாவில் குண்டுமழை பொழிகிறது இஸ்ரேல். அதிலே மக்கள் கூட்டமாக செத்தார்கள். அப்பொழுது இறந்து கொண்டிருந்த ஒரு சிறுவன், அவனை சுற்றி மக்கள் நிற்கிறார்கள். படுகாயமுற்று கிடக்கிறான் இரத்த வெள்ளத்திலே அந்த சிறுவன். அவன் இறக்கும் முன் சில வார்த்தைகள் பேசுகிறான். என்ன தெரியுமா? நான் இறைவனிடம் போய் சொல்வேன், நான் இறைவனிடம் போய் சொல்வேன் என்று சொன்னான்.